Hello guys, welcome to Tech Gratify. So இந்த வீடியோல நம்ம Canva அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்றத பத்தி பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. and கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ உங்க browserல நீங்க canva.com அப்படினு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி நீங்க என்டர் பண்ண உடனே உங்களுக்கு Canvaவோட official பேஜுக்கு டைரக்ட் ஆயிடும். சோ இதல பாத்தீங்க டாப் ரைட் ஹேண்ட் சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னா லாகின் and sign up அப்படினு two ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க ஆல்ரெடி அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படினா லாகின் கொடுத்துக்கோங்க. இல்ல இப்போதான் Canva அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படினா sign up செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ செலக்ட் பண்ணனே பாத்தீங்கன்னா நீங்க மெத்தட்ஸ்ல வந்து லாகின் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ வித் கூகுள், இன்னொன்னு கண்டினியூ வித் இமெயில். சோ நீங்க ஆல்ரெடி உங்க குரோம்ல வந்து கூகுள் அக்கவுண்டிங்க அப்படினா நீங்க வந்து கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துக்கோங்க. இல்ல மெயில் ஐடி வச்சு நீங்க வந்து லாகின் பண்ண போறீங்க அப்படினா கண்டினியூ வித் இமெயில் அப்படினு கொடுங்க. சோ இதுல உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்க டைப் பண்ணிட்டு கண்டினியூன்னு கொடுங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் கேக்கும். சோ நீங்க அதை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ நீங்க என்டர் பண்ண மெயில் ஐடிக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோட் ஒன்னு சென்ட் ஆயிருக்கும். சோ நீங்க உங்க மெயிலை செக் பண்ணி அந்த கோடை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க Canvaல சைன் அப் பண்ணிட்டீங்க. பட் ஆனாலும் நீங்க ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில டீடைல்ஸ் மட்டும் உங்களுக்கு கேட்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா நீங்க Canva எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்கும். சோ நீங்க வந்து ஒரு கம்பெனி அப்படினா லார்ஜ் கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க பர்சனல் யூஸ்க்கு தான் யூஸ் பண்றீங்கன்னா பர்சனல் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நீங்க கிளிக் பண்ணனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு Canva Proவோட அப்கிரேட் வெர்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு ஒரு ஆட் மாதிரி வரும். சோ நீங்க Canva Pro வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இல்ல அப்கிரேட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்ச்சேசிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். சோ நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி அந்த 4 பிளான்ஸையுமே இதுல காட்டுது பாருங்க. சோ இதுல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை கிளிக் பண்ணி இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவையில்ல. சோ அதனால நான் இப்போ ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஸ்கிப் கொடுத்தனே பாத்தீங்கன்னா எனக்கு Canva இப்போ செட்டப் ஆயிடுச்சு. சோ இனிமேல் நீங்க வந்து டிசைன் இதுல எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். சோ மேல டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். சோ நீங்க அதுல போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க என்னென்ன ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க இல்ல நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் இதுல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோல Canva அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்றத பத்தி கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோல நம்ம Canvaல எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.